ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி மாவை வச்சு எப்படி கிறிஸ்பியாக டேஸ்டியாக தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ராகி தோசை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக வெங்காயம், இது சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சமாக மல்லித்தலை, தோசை பண்ணுறதுக்கு தேவையான உப்பு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ராகி மாவு உள்ளே சேர்த்துறேன். அது கூடவே பச்சரிசி மாவும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவுக்கு பதிலாக புழுங்கல் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் கட்டிகள் எதுவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். அது கூட மல்லித்தலையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா கரையணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் ரெடியாக இருக்குது. 1 கப் மாவு எடுத்துக்கிறேன். இந்தளவு தண்ணியாக கரைச்சா தான் இப்படி வட்டமாக ஊற்றும் போது ஓட்டை ஓட்டையாக வரும். இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியே தோசை ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்படி செய்யக்கூடிய இந்த ராகி தோசை இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். இதுக்குன்னு மாவு ஆட்டி ஊற வச்சு அந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே இல்லை. இப்போது நம்மளோட மொறுமொறுப்பான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ராகி தோசை எப்படி கண்ணாடி மாதிரி ரெடியாக இருக்குன்னு. இந்த தோசைக்கு தொட்டுக்க ரெட் சட்னி, ஒயிட் சட்னி, அப்புறமா க்ரீன் சட்னி, 3 வகையான சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.